பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பக்தி உலகத்துல ஒரு மிகச்சிறந்த பதிவுங்க, அற்புதமான பதிவு. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. நீங்க ஒரே ₹1 போதும். அந்த ஒரு எளிய பரிகாரம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுவதற்கான அந்த ₹1 பரிகாரம் என்னன்றதை நான் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக நீங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரியே நிறைய பதிவுகள்ல நீங்க ஓம் நம சிவாய எழுதிட்டு வந்துட்டே இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு பதிவு 25 கமெண்ட் குறைந்தபட்சம் ஓம் நம சிவாய் வந்ததுன்னா முறையில ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சேனல் சார்பாக நான் ஒரு சூப்பர் பிரைஸ், ஆன்மீக பிரைஸ் நான் கொடுக்க போறேன். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆன்மீக பதிவுகள்ல நான் போட்டுட்டு இருக்கிறேங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சங்கடக சதுர்த்தி. திதிகள் மொத்தம் 15 இருக்குதுங்க. அந்த திதிகள்ல 4வது திதியாக வரக்கூடியது சதுர்த்தி. பிரதமையில ஆரம்பித்து பௌர்ணமி அமாவாசையில திதி முடியுது. சோ அதுல 4வது திதியாக வரக்கூடிய சதுர்த்தி விநாயகருக்கு உகந்த ஒரு திதியாக கொண்டாடப்படுகிறது. அப்ப இன்னைக்கு சங்கடக சதுர்த்தி. சங்கடக சதுர்த்தி என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கட அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். ஹர அப்படின்னா அழித்தல் அப்படின்னு அர்த்தம். துன்பங்களை அழிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சங்கடக சதுர்த்தி. சோ நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்ன துன்பங்கள் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இனிமேல் உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். அந்த ₹1 பரிகாரம் உங்களுக்கு போதும். சங்கடக சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்தன் விநாயகர்கிட்ட கேட்கிறாரு, ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் விரதம் இருந்து வழிபட்டுட்டே இருக்கிறேன். என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நீ தீர்க்க மாட்டேங்க, ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, நீ கவலைப்படாத, உங்களுடைய சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது பக்தன் சொல்றான், கண்டிப்பாக ஒவ்வொரு சங்கட சதுர்த்தி என்றும் உனக்காக நான் விரதம் இருந்து நான் வழிபட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் எல்லா பக்தர்களுக்கும் விநாயகர் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் எதுன்னா இந்த சங்கடக சதுர்த்தி. இன்னைக்கு சதுர்த்தி எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா, இன்னைக்கு விடியகாலம் 3:06க்கு ஆரம்பிச்சு மே 16 இன்னைக்கு ஆரம்பிச்சு மே 17 நாளைக்கு காத்தால 3:34க்கு இந்த சதுர்த்தி முடிவடைகிறது. சோ கண்டிப்பாக இந்த நாள் நீங்க விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு அவங்களுடைய வாழ்க்கை அப்பட்டமாக அப்படியே மாறும். சோ கஷ்டத்துல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக மேல வருவீங்க. எப்படி விரதம் இருக்கணும் என்ற முறை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சதுர்த்தியும் நீங்க விரதம் இருந்துட்டு இருப்பீங்க. முழுமையான ஒரு விரதமாக இது இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னா, முந்தைய நாளே நம்ம வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம். சங்கட சதுர்த்தி நாளைக்கு அப்படின்னா சுத்தம் பண்ணிடுவோம். அதே மாதிரி நேத்தே நீங்க சுத்தப்படுத்திட்டு இன்னைக்கு முழுமையாக வாயில பச்சை தண்ணி கூட படாம ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்க விரதம் இருந்து 6 மணிக்கு மேல விளக்கேத்தி பிள்ளையாருக்கு பிடிச்ச அந்த கொழுக்கட்டை படைக்கலாம், சுண்டல் படைக்கலாம். இந்த மாதிரி அவருக்கு என்ன தேவையோ அதை படைத்து நீங்க கும்பிடலாம். அதே மாதிரி அருகம்புல், எருக்கம்பூ அவருக்கு பிடிச்சது. ஸோ அந்த ₹5 அருகம்புல்லே போதும். ஒரு படி எருக்கம்பூ வச்சிங்கன்னா போதுங்க, அவர் வாரி வாரி கொடுத்துருவாரு உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்முடைய விநாயகர் பெருமான். ஸோ இதெல்லாம் படைச்சு நீங்க வழிபட்டீங்கனாலே போதுங்க. அந்த விரதத்தை நீங்க அப்ப முடிச்சுக்கலாம். அதே மாதிரி பூஜை அறையில பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எப்போதும் போல அந்த பூஜை அறையை கிளீன் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி வளையல போட்டு கொழுக்கட்டை வச்சு சுண்டல் வச்சு சக்கரை பொங்கல் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ, உங்களோட தகுதிக்கு என்ன பண்ண முடியுமோ, வசதிக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் படைச்சு மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டு அதுல பிள்ளையார் பிடிச்சி அதையும் வச்சு இன்னைக்கு நீங்க மனதார வேண்டுங்க. அதே மாதிரி அவருடைய பாதத்துல ₹1 நீங்க வைங்க. இதுதான் அந்த எளிய பரிகாரம். ஒரே ₹1 போதும். அந்த ₹1 வைக்கும் பொழுது நீங்க நல்ல மனதார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது இந்த வாழ்க்கையில, எப்படி தீர வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், கடன் பிரச்சனை இருக்கா, மன அழுத்தம் இருக்குதா, கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தை இல்லையா, இல்ல தொழில் பிரச்சனையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரே ₹1 அந்த பாதத்துல வைங்க. விநாயகருடைய பாதத்துல நீங்க வைங்க. சங்கட சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் தீர்ந்திருக்கும். இந்த நாள் விநாயகருக்கு மட்டும் இல்லைங்க, அங்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம் அதுக்கும் உகந்த நாளாக உள்ளது. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, வசிஷ்டர் பரம்பரையில் பிறந்த பரத்வாஜ் முனிவர், அவருக்கு மகனாக பிறந்த அங்காரகன். நம்ம ஜாதகத்துல சொல்லுவாங்க, செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, செவ்வாய் சரியில்லை, நீங்க செவ்வாய்க்கு விளக்கு போடுங்க, செவ்வாய்க்கிழமை நீங்க விளக்கு போடுங்க, இல்ல அங்காரனுக்கு விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அங்காரகனுக்கு சின்ன வயசுல இருந்துட்டு பரத்வாஜ் முனிவர் நிறைய கலைகளை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் பத்தவே இல்லை, நான் நிறைய கலைகளை கத்துட்டே இருக்கணும். சோ உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மனிதன் நான் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப பரத்வாஜ் சொல்றாரு, நீ தினந்தோறும் விநாயகரை வழிபடு அப்படின்னு சொல்றாரு. இவரும் அதே மாதிரி விநாயகரை வழிபடுறாரு. தினந்தோறும் தியானம் பண்றாரு. அப்ப ஒரு நாள் விநாயகர் இவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. யாருக்கு? அங்காரனுக்கு காட்சி கொடுக்கிறாரு. என்னைக்கு? மே மாதம் சதுர்த்தி திதி அன்று
பௌர்ணமி நாள் அன்று விநாயகர் அங்காரனுக்கு காட்சி கொடுக்கிறாரு. காட்சி கொடுத்துட்டு உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தால் நான் நிறைவேற்றேன் அப்படின்னு சொன்ன போது அவன் கேட்ட வேண்டுதல் என்ன அப்படின்னா, ஐயனே நிறைய எனக்கு நீ கொடுத்துட்ட, ஆனா எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான். என்ன அப்படின்னா, உனக்கு சங்கடக சதுர்த்தி வருது இல்லையா, அந்த சதுர்த்தி திதி வருது இல்லையா, அப்ப மக்கள் என்னையும் வழிபட வேண்டும், அவங்களுடைய சங்கடத்தை நான் தீர்க்க வேண்டும், அவங்க கேட்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் நான் வாரி வழங்க வேண்டும், அதுக்கான வரத்தை நீ எனக்கு கொடு அப்படின்னு அங்காரகன் கேட்கிறாரு. அதே மாதிரிதான் விநாயகர் அந்த வரத்தை கொடுக்கிறாரு. அதனால இந்த சங்கட சதுர்த்தி என்பது விநாயகருக்கு மட்டும் இல்லைங்க, அங்காரனுக்கும் மிகச்சிறந்த ஒரு நாள். அதனால நீங்க வழிபடும் பொழுது விநாயகரை மட்டுமல்ல அங்காரனுக்கும் போயிட்டு நீங்க விளக்கு போடுங்க, நீங்க வழிபடுங்க, உங்களுடைய பெயர்ல அர்ச்சனை கொடுங்க. பெருமாளுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வைரம், வைடூரியம், தங்கம் அப்படின்னு கோடிக்கணக்கான பணத்தையும் பொருளையும் கொண்டு திருப்பதியில கொட்டிட்டு இருக்கிறாங்க. பட் நம்முடைய விநாயகர் அதெல்லாம் கேட்கவே மாட்டாருங்க. ஒரே ஒரு கைப்பிடி அருகம்புல் வச்சா போதும், மஞ்சள்ல ஒரு பிடி பிள்ளையார நீங்க பிடிச்சு வச்சா போதும், தானா உங்க முன்னாடி நேரில் நின்று நீங்க கேட்கக்கூடிய வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் விநாயகர். அதனால இந்த சதுர்த்தி உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். அடுத்த சங்கட சதுர்த்திக்குள்ள உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். இந்த ரூபாய் பரிகாரத்தை விட்டுடாதீங்க. பிள்ளையார் முன்னாடி அந்த ரூபாய் வைத்து விட்டு அந்த ரூபாயை மறுநாள் கோயில் உண்டியில கொண்டு நீங்க போடுங்க. அடுத்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி இருக்கும். நிச்சயம் எனக்கு போன் பண்ணி நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி ஓம் நம சிவாய் என்று எழுத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த சங்கட சதுர்த்தி என்பது உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். கவலையப்படாதீங்க. ஓம் நம சிவாய. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களோட நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.